வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பற்றினா, ஒரு அமைச்சர். அவர் இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கலான்னா, ஏ வாடி 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 கைப்படாத சீடி, அதில் வடிவேல் இப்படி ஆடுவார். அந்த மாதிரி இவர் ஒரு பிடி வேலை ஆடினார். சிஎம் சார் பர்த்டே அன்னைக்கு. தெரியுதா இல்லையா? உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன். யார் கட்சி தெரியுமா? அவர் பப்பு கட்சி. ஒரு காலத்தில் பப்புன்னு பேசினா தப்புன்னு சொன்னேன், இப்போ அது தப்புன்னு தோணுது. என்னப்பா பப்புன்னு சொல்கிற? இப்போ இத்தனை காலமாக அவங்க சொன்னாங்க, அவங்க ஏன் சொன்னாங்கன்னு அர்த்தம் புரியல. இப்போ அர்த்தம் புரிஞ்சிச்சு, நான் சொல்கிறேன். எகிரி குச்சி ஓடினவர் தானே மதுரை. ஒரு காலத்தில் மதுரை எகிரி குச்சி ஓடினார். இப்போ சொல்லாமல் இல்லாமல் ஓட்டார். அந்த நேரத்தில் அவரை பற்றி பேசியிருக்கலாம். பேசுறதுக்கு சரியான பாயிண்ட் வரல. இப்போ தான் இவங்க கட்சி மினிஸ்டர், அது ரொம்ப நாள் கட்சி மினிஸ்டர் கிடச்சிதுல, அதான் டான்ஸு. ஏ வாடி 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 பாட்டாக கிடச்சிது. அந்த பாட்டை வச்சு பல ரீல்ஸு பல வீடியோ பல பேர் போட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி, அவர் பப்புவோட பர்த்டேக்கான ஒரு நியாயம் இருக்குது. அவங்க கட்சி தலைவர் ஆடலாம். சிஎம் சார் பர்த்டேக்கு இப்படி ஆடுறது மேட்டரில். இப்போ ஆடுறதை பற்றி பேசலை, ஆடுறது பேசி ஓஞ்சி போச்சு. இப்போ என்னன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன் மேலே கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் போக்சோ வழக்கு. ஏன்னா அன்னைக்கு நிகழ்ச்சி அன்னைக்கு மேலூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் மேரத்தான் நடந்து யோகாலாம் நடந்து இவர் போய் பொம்பளை குழந்தைங்க காலை பிடிச்சி அமைக்கி விடுறதும் சொடக்கெடுக்கிறதும் வேலையை பார்த்துருக்காரு. ஒரு மினிஸ்டர் பார்க்குற வேலையா இது? இதைத்தான் பப்பு சொல்லி கொடுத்தாரா? இதை அவங்க கட்சி சொல்லி கொடுக்குதா? என்னப்பா அவருக்கு ஒரு 61 வயசு, குழந்தைங்களாம் அவருக்கு பேத்தி மாதிரி தானே. அவர் காலமைக்கு கொடுக்குறாரு. அவரை கேட்டதுக்கு அது ஒரு மெடிக்கல் பர்பஸு, அவங்க டயர்டாக இருந்தாங்க, அவங்களுக்கு காலமைக்கு விட்டு ஒரு மெடிக்கல் பர்பஸ் தான் நான் தொட்டேன்ற மாதிரி அவர் சைடில் விளக்கம் கொடுத்ததா செய்தி கேட்டேன். அவர் சொன்ன மாதிரிலாம் கேட்கல. சரி, அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு பேத்தி மாரி ஒரு குழந்தை மாரி அவர் டச் பண்ணக்கூடாதா? இப்படித்தான் தொடரவன் எல்லாம் சொல்லுங்கிறான். தொடரவன் இதை தானே சொல்கிறான். ஆனால் பேத்தி மாரி தொட்டேன், தொடக்கூடாதியே. அது என்ன பொம்பளை குழந்தை, ஏன் ஆம்பளை குழந்தை இல்லையா? சரி, குழந்தைய ஏன் தொடுறீங்க? ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தை யாராக இருந்தாலும் ஏன் தொடுறீங்க? தொடக்கூடாது. இல்லை உங்களுக்கு நான் தொடணும், யார் காலையே அமுக்கணும், நட்டை உடைக்கணும். அவங்க ரொம்ப வேலை செய்கிறாங்க, அவங்க டயர்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அங்கே இருக்கிற பல பேர் செக்யூரிட்டி வேலை செய்கிறாரு, அவங்களுக்கு போய் காலமுக்குங்க, நட்டை உடைங்க. அதுவும் ஆம்பளையை பார்த்து நட்டை உடைங்க. அது என்ன பொம்பளை குழந்தை? இதை கேட்க மாட்டாங்களா? அந்த கட்சி கேட்காதா? இந்த அரசு கேட்காதா? எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எத்தனை பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது, எத்தனை பாலியல் குற்றங்கள் நடக்குது, குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கெல்லாம் கொடுமை நடக்குதுல்ல. அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு. வாடி 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 கிளுகிளுப்பா டான்ஸு. அந்த டான்ஸை பார்த்துக்கிறீங்களா? வாடி வாடி வாடினா டான்ஸ் இது. அதுவும் ஒரு பெண் கூட தான் ஆடுறாரு. ஜாலியாக ஆடுறாரு. கேட்டால் சிஎம் சார் பர்த்டே ஆடக்கூடாதான்னு கேட்குறாரு. ஆடினதும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெண் குழந்தைங்க காலெல்லாம் தொட்டுக்கிறாரு. அந்த வீடியோ போட விரும்பல, தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள். ஏன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி, என்ன இது ஒரு மினிஸ்டர் செய்கிற வேலையா? இது எதுக்கு செய்யணும்? இப்போ ஒரு டாக்டரா, ஒரு டாக்டர் மெடிக்கல் பர்பஸில் அந்த குழந்தைங்களுக்கு கால் டயர்டாக இருக்குது, அதனால் ரிலீஃப் பண்ணுறதுக்காக செஞ்சானா டாக்டர் யாரு எலிஜிபிளா? நீ அதை தொடலாமா? பேட்டி மாரி தொட்டான், பொண்ணு மாரி தொட்டான், இந்த கதைலாம் எதுக்கு? குழந்தைய தொடுறீங்க, எதுக்கு தொடுறீங்க? பொம்பளை குழந்தைய. அந்த வீடியோ பாருங்கள். காலை பிடிச்சி தொட்டு பேசினுக்கிறான், அது சொடக்கு எடுக்கிறான் காலில். மனுஷனா நீங்களா? எவ்வளோ கொடுமை நடக்குது. உங்களுக்கு என்ன வேலை? ஏன் தொடணும்? என்னத்துக்கு தொடணும்? போக்சோ வழக்கு இதுக்கு பாயக்கூடாதா? இதுக்கு பாயம் வேறு எதுக்கு பாயுது தெரியலையே. இப்போ போக்சோ வழக்கு போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணணும். என்னோட கருத்து அதுதான். அவர் அரெஸ்ட் பண்ணி அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கணும், இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு மினிஸ்டருக்கு என்ன வேலை? உயர்கல்வித்துறை அமைச்சர், இத்தனைக்கும் உயர்கல்வித்துறை. அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த குழந்தைங்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவர் எதுக்கு தொடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கொடூரமான சுச்சுவேஷன். இதைத்தான் தொடர்ச்சியாக இந்த ஆண் சமூகம் பெண்கள் மேலே கொடுத்துட்டே இருக்குது. குழந்தைங்க, வளர்ந்தவங்க, வயசானவங்க, என்ன சொல்கிறது, கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, தொடர்ச்சியாக பெண்கள் மேலே இந்த மாதிரியான, அதாவது நேரடியாக இது பெரிய தப்பாப்பா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இது அவங்ககிட்ட கேட்டால் தெரியும் அந்த நெருடல் என்னென்னு. அவங்க லைஃப் லாங் அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தையால் சொல்ல முடியல, எட்டி வதைக்க முடியல, அது தொடாதீங்கன்னு சொல்ல முடியல. ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் அந்த குழந்தை உட்காந்துட்டுருக்கு. அது லைஃப் லாங் அது மண்டையில் ஓடிட்டே இருக்கும். யார் அவர் என் பெர்மிஷன் நம்ம எதுக்கு தொடுறாரு? எதுக்கு தொடணும்? முதல்ல எதுக்குங்க தொடணும் அதை சொல்லுங்கள். அங்கே வாத்தியா இருந்தார்ல, அவர் பேண்ட்டை தூக்கி விட்டு தொடுங்க. அவர் பேண்ட்டை தூக்கிட்டு, வாத்தியாரே நின்றுக்கிறீங்க, கால் அமைக்க விட்ற, உங்களுக்கு சொடக்கு எடுக்கிறேன், செய்யுங்க பார்ப்போம், செய்யுங்க. வாத்தியார் நின்றுக்கிற பாவம் பிடி வாத்தியார் சொல்லும் அப்படி பீப்பின்னு ஊதுன அவர் தொண்டையை பிடிச்சி வருடி விடுங்க. வாத்தியாரே உங்கள் தொண்டை ரொம்ப வலிக்குது, உங்கள் முதுகு வலிக்குது. உங்கள் கட்சிக்காரங்க உங்க கூட நிற்கிறாங்களா? அவங்க காலை அமுக்குங்க. தம்பிங்களா, உங்கள் காலெலாம் அமுக்கிறேன், உங்கள் காலில் ரொம்ப வலிக்கும், சொடக்கு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் டிரைவருக்கு சொடக்கு எடுங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக கார் ஓட்டுற எடுங்க. குழந்தைக்கு சொடக்கு எடுக்கிறாங்க, குழந்தை காலை தொடுறாங்க. அந்த டான்ஸே கேவலமானது. ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் எப்படி இருக்கணும்? கல்விக்கு உதாரணமாக இருக்கணும், அந்த துறையை வளர்க்கணும். வாடி 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 கைப்படாத சீடிக்கா டான்ஸ் ஆடுறாங்க. அதுவே கேவலம், அருவருப்பு, அசிங்கம். ஆமாம், கண்டிப்பாக அருவருப்பு, அசிங்கம். இதை விட என்ன கேவலத்தை பண்ணணும்? ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் டான்ஸ் ஆடாது. நான் சிஎம் சார் பர்த்டேக்கு ஆடக்கூடாதா? என்ன தப்பா? அதுவும் தப்பு. பெண் குழந்தைங்க மேலே கையை வச்சதும் தப்பு.
ரொம்ப பெரிய தப்பு. இதை வந்து நம்ம ரொம்ப சாதாரணம். ஏங்க என்னங்க ஒரு வயசானவருங்க, இதை போய் சீரியஸ் ஆக்குறீங்க? இப்படி தாங்க, இப்படி நினச்சி தாங்க எல்லா பசங்களும் பொம்பளை குழந்தை மேலே கை வச்சுருக்கிறானுங்க. கேட்டால் எனக்கு பொண்ணு மாதிரி பேத்தி மாதிரி, இவனுங்களுக்கு இதே வேலை. ஏய் போங்கடா, எட்ட போங்கடா, தொடாதீங்க, கிட்ட நிற்காதீங்க, வாயில் பேசுங்கடா, நல்லா ஓடினேம்மா, வெரி குட், ஆல் தி பெஸ்ட், அதிகபட்சம் கை கொடுங்கடா, அவ்வளோதான்டா, அதுக்கு மேலே உங்களை பர்மிஷனே கிடையாது. யாரா நீங்களாம் தொடுறதுக்கு? இல்லை சீரியஸாக கேட்குறேன். ஏன் எனக்கு தங்கச்சி இருக்குது, எங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க, அதை பார்க்குறப்ப எனக்கு கோவம் வருது. ஏன் கோவம் வரக்கூடாதா? இப்படி பிடிச்சி இப்படி வச்சு நட்டை உடச்சுனுக்குது. அங்கே எத்தனையோ பசங்க ஓடுறாங்கப்பா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. உண்மையாக கால் வலி விரல் வலிலாம் வயசானவங்க தான் வரும். போய் அவங்களுக்கு செய்யுங்க. எங்கே ஏதோ வயசான முதியோர் இருந்தால், ஏம்மா நீ எனக்கு அம்மா மாதிரிம்மா, காலை காட்டுமா, டெய்லியும் எனக்கு வந்து யாரெல்லாம் டயர்டாக இருக்கிறாங்களோ அவங்க காலை அமுக்குவேன். ஏன்னா ஒரு குழந்தை டயர்டாக இருக்குதுன்னு காலம் கிடையாது. போய் வயசானவங்க காலம் அமுக்கு, அவங்க தான் வயசானவங்க, முடியாதவங்க. இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடினீங்க, உங்களுக்கு டயர்ட் ஆகலை. 61 வயசில் டான்ஸ் ஆடி அவருக்கு டயர்ட் ஆகலையா? குழந்தைங்க மேரத்தானில் ஓடி யோகா பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு, அவர் அந்த டயர்டை வந்து இது பண்ணுறாரு, இவர் மெடிக்கல் பர்பஸில் தொடராரு. என்னங்க இது, என்ன எங்கே போயினுக்குது? டிவிக்கே கட்சிக்காரங்களே பல வழக்கில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ அமைச்சர் வரைக்குமா? பப்ளிக்லையா? குழந்தைகிட்டயா? பெண் குழந்தைகிட்டயா? கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? இன்னும் என்ன உண்மையை நான் கேட்குறேன், அந்த குழந்தைக்கு அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குமா? உங்கள் வீட்டு குழந்தைங்க, உங்கள் அக்கா தங்கச்சி, உங்கள் பொண்ணுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா? நீங்கள் யோசிங்க. உடனே சொல்லுவாங்க, அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா அமைதியாக தானே இருக்கிறாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு எப்படி இதை எதிர்த்து பேச தெரியும்? அந்த குழந்தைக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், வெளியே போடான்னு எட்டி உதைக்கணும்னு தோணலாம், ஏன்டா என்னை தொடர்ந்து இதையா தூக்கி அடிக்கணும் கூட தோணலாம். ஆனால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அவன் குடும்பத்துக்கு கோவம் வரலாம், என் பொண்ணு மேலே இப்படி கையை வைக்கிறான்னு வெறி வருது, ஆனால் அமைச்சராக போயிட்டாரு, கேட்க முடியாது, பயம் இருக்குமே. கேட்டால் இல்லைம்மா நாங்கள் ஐயோ நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கினீங்கம்மா, நாங்கள் வந்து அப்படி டச் பண்ணலை, அதாவது அப்படி கிடையாது, நீங்கள் அதை அப்படி பார்க்கக்கூடாது, இப்படி எல்லோரும் சொல்லுவாங்க. விட்டா இதை வந்து நம்ம விட்டுட்டோன்னு வைங்களா, எல்லோரும் சொல்லணும். பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் ஒரு பெண் குழந்தை உட்காந்து அது காலை ஒருத்தன் தொடுவான், ஒரு கேட்கலாம், இல்லைம்மா என் பேத்தி மாதிரி நீ, நான் வந்து ஒரு மெடிக்கல் பர்பஸில் தொடுறேன், தொடுவான். பஸ் ஸ்டாண்டில் இறங்குன்னா தொடுவான், இல்லைம்மா எனக்கு பேத்தி மாரி நீ, நான் வந்து மெடிக்கல் பர்பஸ், உன் கால் வலிக்கல, சொடக்கு எடுக்கவா, சொடக்கு எடுக்கிறேன், சொடக்கு எடுப்பான். எங்கே எல்லா இடத்துலையும் நான் கோயிலுக்கு போனால் அவ்வளோதான், கோயிலுக்கு போனால் நம்ம கோயில் வந்து சுற்றி வந்தீங்களா, கால் வலிதா, நான் தாத்தா அமுக்கிட்டா இன்னும் இது அட்வான்டேஜ் ஆகிடாதா? இது அப்படியே விட முடியுமா? அந்த வீடியோ பரவனப்பயே இந்த கவர்மெண்ட்டே வாலண்டியர் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும், சும்மாட்டோ ஒரு கேஸை போட்டுருக்கணும், அவர் மேலே அந்த பெரும் நடவடிக்கை அந்த கட்சி எடுத்துருக்கணும், அந்த கட்சி தலைவர் எடுத்துருக்கணும். அவங்களுக்கு எங்கே, அவருக்கு எகிரி குத்து தான் வேலையாயிடுச்சு. இதெல்லாம் எங்கே பார்க்குறது? எங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சருங்க, இது சரியாக கிடையாது. இந்த கவர்மெண்ட் இது மேலே பெரிய ஆக்ஷன் எடுக்கணும், சீரியஸாக ரொம்ப பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். இன்னும் பப்ளிக்கில் இப்படிலாம் செய்யலாமா? குழந்தைகிட்ட இப்படிலாம் செய்யலாமா? இதை விட்டுலாமா? அப்படியே எப்படி விட முடியும்? இதை போய் உடனே அந்த குழந்தைகிட்ட நீங்கள் கேட்கணும், அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா இல்லையா? ஏன்னா அந்த குழந்தைகிட்ட கேட்காம நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. குழந்தைக்கு என்னங்க தெரியும்? குழந்தைங்க எப்படி எதிர்த்து பேசும்? எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு தெரியாமலே எத்தனையோ பேர் இந்த மாதிரி தொட்டிருப்பானுங்க. அந்த குழந்தைக்கு அது சரியாக தப்பான்னு கூட தெரியாது. நம்ம தான், அப்பா அம்மா தான், பெரியவங்க தான் சொல்லுவாங்க சரியாக தப்பான்னு, குழந்தைக்கு தெரியாது. குழந்தைங்க சும்மா போகிற குழந்தைங்க கண்ணத்தை பிடிச்சிக்கிடுவானுங்க, ஐயோ செல்லமேன்னுவானுங்க. வயசானவங்க என் பேத்தி மாரி இருக்கிறமான்னு கூப்பிட்டு முத்தம் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. குழந்தைக்கு என்ன தெரியும்? தாத்தா மாரி முத்தம் கொடுத்தாரா இல்லை தப்பா முத்தம் கொடுத்தாரா தெரியாது. கொடுக்கறது தப்பு. யார் நீ கொடுக்குறது? அவங்க சொந்த தாத்தா மாமா சித்தப்பா ஏன் அப்பனே கொடுக்கக்கூடாது. பகவந்த் கேசரி படம் பார்த்துக்கிறீங்களா? இப்போ என்ன படம் இது? விஜய் சார் படம் ஜனநாயகன். அந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் பகவந்த் கேசரி. அந்த படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு சீன் இருக்கும். நடிகர் பாலகிருஷ்ணன் அருமையாக நடிச்சிருப்பார். அப்பாவாக இருந்தாலும் சரி தொடக்கூடாதுன்னு. நீங்கள் எந்த படத்தை பார்த்து எடுத்தீங்கன்னா அந்த படத்தில் சீன் இருக்குது. விஜய் சார் அந்த சீன் நடிச்சிருப்பார். கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆனால் தெரியும். தொடக்கூடாதுன்னு தெரியாத சொடக்கு எடுக்கலாம். நம்ம கால் விரலில் தான்ப்பா சொடக்கு எடுக்கிறாங்க. கால் விரலோ நகமோ மயிரோ தொடக்கூடாதியா. யார் தொடறதுக்கு? யார் நீ தொடறதுக்கு? அந்த குழந்தை வலியில் தூடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுப்பாங்க. டாக்டர் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது டாக்டரை தோணும். சும்மாவே டாக்டர் கூட தொடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கான்னு. அந்த குழந்தைங்க வலிக்குதுனாங்களா? வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுப்பாங்க. டாக்டரை வர வைங்க. மெடிக்கல் டீம் யாருக்குங்க? நீங்கள் யாருங்க? என்ன படிச்சிருக்காரு அவர்? கிராஜுவேஷன் தான் முடிச்சிருக்காரு. பிஏவே நம்ம தான் படிச்சிருக்காரு. அவர் வந்து அவர் வந்து சித்த மருத்துவரா? ஒருவேளை எப்படி சொல்லுவாங்க, அவர் சித்த மருத்துவர் சொன்னாலும் சொல்லுவானுங்க. விட்டா இது ஏஐ வீடியோன்னுவானுங்க. அவர் அப்படி பண்ணவே இல்லைன்னு. அவர் டான்ஸே ஆடலைங்க, அது ஏஐன்னுவானுங்க. வாடி வாடி அந்த பாட்டுக்கு ஆடல அவர். ஹரிவராசனும் அந்த மாதிரி ஒரு சாமி பாட்டுக்கு தியானம் பண்ணியிருப்பாருன்னு கூட சொல்லுவானுங்க. யாருக்கு தெரியும் இன்னும் என்னென்ன சொல்ல போகிறாங்களோ. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு இந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். பப்ளிக்கில் வீடியோ இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்கிட்டே இப்படி நடந்திருக்காரு. யாருக்கிட்டே அப்படி நடக்கூடாது. ஆம்பளை குழந்தையோ பொம்பளை குழந்தையோ தொடக்கூடாதுங்க.
அவர் தொட்டது ரொம்ப தப்பு. அந்த வீடியோவை இந்த முதலமைச்சர் இமிடியேட்டாக பார்க்கணும், அமைச்சர்கள் பார்க்கணும், அதிகாரிகள் பார்க்கணும், அந்த கட்சி தலைமை பார்க்கணும். இந்த பார்த்துட்டு இதெல்லாம் என்னையா இதெல்லாம் பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா, ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் பண்ணுற வேலையான்னு கேட்கணும். கேட்டு அவருக்கு மேலே பெரும் நடவடிக்கை எடுக்கணும், அமைச்சர் பதவியை பிடுங்கணும், அவர் எம்எல்ஏலேருந்து தூக்கணும், அவரை அரெஸ்ட் பண்ணணும். இது என்னோட கருத்து. பண்ணுறாங்க பண்ணல தெரியாது, நான் என் கருத்தை சொல்கிறேன். அது என் பார்வைக்கு ரொம்ப தப்பாக இருந்துச்சு, ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அந்த வீடியோ தேடி பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் தப்பாக ரைட்டான்னு. இல்லை இப்படின்னு சொல்லுங்கள், அவர் அப்பா மாரி தொட்டாருங்க, அவர் தாத்தா மாரி தொட்டாருங்க, நீங்கள் எங்கே பெருசுப்படுத்துறீங்க சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் தான் ஆல் டே, நீங்கள் தான் ரெகுலராக தொட்டுனுக்கிறா, நீங்கள் தான் தொட்டுட்டு அப்பா மாரி தாத்தா மாரி நீங்கள் தொடவே கூடாதுடா. காலங்காலமாக அந்த ஏதாவது சொல்லுங்கிறேன், தொடக்கூடாது. உன் பொண்ணாக இருந்தாலும் தொடக்கூடாது, பெர்மிஷன் தொடக்கூடாது. யாரா நீங்கள் தொடறதுக்கு? அந்த பெண் குழந்தைக்கு வலிச்சதுன்னா அது அவங்க அம்மா கிட்ட சொல்லும். அங்கே டீச்சர் இருக்கிறாங்களே, லேடிஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்லும், அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க சொடக்கெடுப்பாங்க. நீ ஒன்றும் எடுக்க வேணாம், நீ ஒன்றும் எடுக்கிற ஆள் கிடையாது, ஆம்பளைக்கு அந்த வேலை கிடையாது. பொத்தின்னு போங்கடா, உங்களுக்கு யாருக்கா சொடக்கெடுக்குன்னா உங்களுக்கு நீங்களே எடுத்துங்கடா, இல்லை உங்கள் டிரைவருக்கு எடுங்கடா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு எடுங்கடா. நீங்கள் கையில் எடுங்க, காலில் எடுங்க, காதில் எடுங்க, நாக்கில் எடுங்க, எதில் வேணால் எடுங்க, போய் ஆம்பளைக்கு எடுத்துங்க போங்க. அதுவுமே தப்பு, அதுவுமே செய்யக்கூடாது. விட்டா ஆம்பளைன்னு மறுபடியும் சின்ன குழந்தை கூட பிடிப்பாங்க. இப்போ கூட பாரு, ஆம்பளை குழந்தை ரேப் பண்ணிக்கிறாங்க 3 கேவனுக்கு சேர்ந்து, தெரியுமா? அந்த செய்தி பார்த்தீங்களா? ரேப் பண்ணி கொண்டாங்க. என்ன சொல்கிறது, சின்ன பையனை கிழவனுங்க எல்லாம். இவன்ட்டா எதையுமே சொல்லக்கூடாது, தொடக்கூடாது. டேய் இதெல்லாம் பேசுகிறது தப்பு, நீ ரொம்ப தப்பாக பேசினா என் மேலே கேஸு போடும். ஆமாம், இதை பேசி இது ஒரு தப்புன்னு என் மேலே வழக்கு போட்டு நான் ஏற்றுக்கிறேன். தொடக்கூடாது, பெண்கள் பாதுகாப்பு முக்கியம்னு பேசினா வழக்கு போடுங்க. இப்போ உங்களை எதிர்த்து பேசினா வழக்கு போடுவாங்கல்ல. இப்போ ஒரு தொட்டதெல்லாம் சரி, ஒரு ஆடினதெல்லாம் சரி, இதை பேசுறது தப்பானா அந்த வழக்கை சந்திச்சிக்கலாம். தப்பு ரொம்ப கேவலம், ரொம்ப அசிங்கமாக போயினுக்குது, ஊர் நிலமை ரொம்ப கேவலமாக போயினுக்குது. இதெல்லாம் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் செய்யவே கூடாது. கல்விங்க, குழந்தைங்க படிக்க வராங்க, உங்களுக்கு என்னங்க ஸ்கூலில் வேலை? உயர்கல்வித்துறை அமைச்சர்னா உயர்கல்வி போயாருங்க. அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார், அவர் வருவார்ல, அவர் மேலே விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரியும், அவர் பார்த்தா சொல்லுவார், அமைச்சர் ராஜ்மோகன் இதை பார்த்தே ஆகணும், இதை பாருங்கள் அமைச்சர், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது சரியா தப்பான்னு. விமர்சனம் இருந்தாலும், அதாவது கொள்கை ரீதியாக உங்கள் ஆட்சி முறையில் நீங்கள் பேசுகிறதுல நான் விமர்சனம் வச்சாலும், இந்த விஷயத்தில் அவர் பல வீடியோ போட்டிருக்காரு, அவர் நிலைப்பாடு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். கல்வித்துறை அமைச்சர் இதை பார்க்கணும், அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இதை பார்க்கணும், முதலமைச்சர் இதை பார்த்துட்டு இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் சீரியஸாக. ஏன்னா இந்த விஷயத்தில் இந்த கட்சி இவங்க அதெல்லாம் இல்லை. இந்த விஷயம் பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு பொதுவானது. இதுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்தால் இந்த வேலையை செய்யணும். நான் இது கவர்மெண்ட்டை இதை கேட்குறது ஆக்ஷன் எடுத்து நீங்கள் நல்ல கவர்மெண்ட்னு காட்டுங்க, ஒரு மினிஸ்டர் தூக்கி போட்டான்னு காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க. தப்புங்க அது. அந்த வீடியோ பாருங்கள், உங்கள் பொண்ணு உங்கள் பேத்தியை வச்சு பாருங்கள். அதை ஒருத்தன் தொடரான்னு நீங்கள் விட்டுருவீங்களா? அந்த குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்குமா? ஏங்க உங்கள் வீட்டு குழந்தைங்க, உங்கள் வீட்டு பேத்திங்க, அவர் தொடர மாரி தொட்டால் அது கம்ஃபர்டபுளாக இருக்குமாங்க? என்னங்க கேட்டால் இவங்க சொல்லுவானுங்க, ஒன்று சொல்லுவானுங்க, ஏங்க நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாதுங்க, அப்படி சொல்கிறோன்னு கூட்டு காட்டி செவ்வில் 2 வைக்கணும். அப்படி தான் பார்ப்போம், தப்பாக தான் பார்ப்போம். இதை சரின்னு எந்த இடத்துல நீங்கள் நிரூபிப்பீங்க, சரின்னு எந்த இடத்துல சொல்லுவீங்க? உடனே அவங்க அப்பா அம்மா விட்டு பேச வைப்பீங்க, அந்த குழந்தையோட அப்பா அம்மா கூப்பிட்டு இல்லைங்க அது அப்படி இல்லைன்னு சொல்ல வைப்பீங்க. வேறு என்ன பண்ண முடியும்? குழந்தைகிட்ட கேட்க முடியுமா? குழந்தைகளை தெளிவாக சொல்லிட முடியுமா இது சரின்னு தப்புன்னு? இதுக்கான நிபுணர்கள் இருப்பாங்க, இதை படித்தவங்க இருப்பாங்க, அதாவது இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக பெரிய பெரிய அதிகாரிலாம் இருப்பாங்க, நமக்கு தெரியல. பெண்கள் இருப்பாங்க, நிறைய பெண்கள் இருப்பாங்க, சமூக செயற்பாட்டில் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. இப்போ நான் கூட இல்லை, பெண்கள் இருக்காங்க, இதுக்காக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட காட்டுங்க, அவங்க சொல்லுவாங்க இது எவ்வளோ கேவலமான வேலைன்னு. கேவலமான வேலைங்க. இதுக்கு வழக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. அவர் மேலே வழக்கு பதிஞ்சே ஆகணும், போக்சோ வழக்கு பதிஞ்சே ஆகணும், அவர் பதவியை பறிச்சே ஆகணும். இவரோட ஆக்ஷன், இவர் மேலே எடுக்கிற ஆக்ஷன் இனிமேல் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஓகே, இந்த கவர்மெண்ட் மினிஸ்டராக அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இதை கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் வலியுறுத்துறேன். வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாம் இருக்கிறாங்க, நம்மளை சுற்றியும் குழந்தை இருக்குது. நம்மளே நம்மளை சுய பரிசோதனை செய்கிற இடத்துல இருக்கிறோம். நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோமா, நம்ம நேர்மையாக இருக்கிறோமா, நம்ம பெண்கள்கிட்ட சரியாக நடக்கிறோமா, இந்த வீடியோ நம்ம பார்வைக்கு எப்படி தெரியுது, நம்ம பெண்கள்கிட்ட சரியாக நடந்துக்கிறோமா, நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமா, நம்ம வீட்டு குழந்தையாலும் சரி, பக்கத்து வீட்டு குழந்தையாலும் சரி, நம்ம தொடுதல், நம்ம பார்வை சரியாக இருக்கான்னு எல்லாரும் சுய பரிசோதனை பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இருக்கிற ஆம்பளாலும் இல்லை நாங்கள் அப்படிலாம் இல்லை, நீ அப்படி தான்டா யோசிடா, உட்காந்து மூலையில் உட்காந்து யோசிடா, நான் சரியானு யோசிடா, என் பார்வை சரியானு யோசிடா, எவ்வளோ சம்பவம் நடக்குது, ஒரு ஸ்டாண்ட் எடுங்கடா, பேசுங்கடா, போராடுங்கடா. நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஆம்பளைங்க திருந்தணும், ஆம்பளைங்க மட்டும்தான் திருந்தணும், ஆம்பளைங்க புத்தியை மாற்றணும். எல்லா ஆம்பளைங்களும் சுய பரிசோதனை பண்ணணும். உன் பொண்ணாக இருந்தாலும் சரி, உன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, உன் அக்காவாக இருந்தாலும் சரி, உன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உன் லவ்வராக யாராக வேணா இருந்தாலும் சரி, நீங்கள் சுய பரிசோதனை பண்ணணும். அவங்க விருப்பம் இல்லாமல் தொடக்கூடாது, அவங்க விருப்பம் இல்லாமல் பார்க்கக்கூடாது, அவங்க விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடந்துக்கூடாது, கிட்ட கூட போகக்கூடாது.
அவ்வளோதான், உண்மை அதுதான். திருந்த வேண்டியது ஆம்பளை தான். அந்த ஆம்பளைக்கு தண்டனை கொடுக்கணும், வழக்கு பதியப்படணும், அவர் பதவி பறிக்கப்படணும். இந்த கவர்மெண்ட் அவர் மேலே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்.